எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்லோகம் 13 பார்த்தீங்கன்னா, பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகாதாம் கீர்த்திவத்தரம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். அதான் இன்னைக்கு பாட்டு. இன்னைக்கு 13வது ஸ்லோகம். பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திவர்த்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். எப்படி சொல்லணும்னா, பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திவர்த்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம் அப்படி சொல்லணும். சொல்றது அப்படி சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா, பிரம்மண்யம்ன்றது பாருங்க. பிரம்மண்யம்ன்றது பிரம்மம்னா வேதம். வேதத்துக்கு இப்போ இன்னொரு பேர் தான் பிரம்மம். அதனால பிரம்மம்னா வேதம். அந்யம்ன்றது தவறாம கடைபிடிக்கிறது, தவறாம ஃபாலோ பண்றது. அதுதான் அந்நியம்ன்றது. பிரம்மண்யம்னா வேதத்தை தவறாம கடைபிடிப்பவர்கள், அதாவது தவறாம அனுஷ்டிப்பவர்கள் அர்த்தம். அது பிரம்மண்யம்ன்றது வேதத்தை தவறாமல் கடைபிடிப்பவர்கள். சர்வ தர்மஜம், சர்வ தர்மஜம்ன்றத சர்வன்னா எல்லா எல்லாம், சர்வ தர்ம அக்ஞன் அக்ஞம் அப்படி வச்சுக்கணும். நம்ம சர்வன்றது எல்லா, தர்மன்றது தர்ம காரியங்கள், அக்ஞம்ன்றது தெரிஞ்சிருக்கிறன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஆக்ஞன்னா காரியகர்த்தான்னு அர்த்தம். அந்த காரியத்துக்கு கர்த்தாவானவன், உரிமைப்பட்டவன் அர்த்தம். இந்த இடத்துல அக்ஞன்றது தெரிஞ்சவன் எடுத்துக்கணும். சர்வ தர்மம், எல்லா தர்மங்களையும் தெரிந்தவன், தெரிந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோகநாதம். லோகநாதம்னா எல்லா லோகம், உலகத்திலேயே நாதம்னா இருக்கவன். லோகநாதம்னா இந்த உலகத்தில் இருக்கவன். யார் யார் இருக்காளோ, அதாவது புழு பூச்சி பூண்டு எல்லாம் உட்பட இந்த லோகத்துல யார் யார் ஜீவாத்மாக்கள், என்ன ஜீவாத்மாக்கள் இருக்கோ எல்லாம் சேர்த்து லோகநாதம் மகத்பூதம் லோகானாம் கீர்த்திவத்தனம் லோகநாதம் மகத்பூதம். அது வந்துருக்கு பாருங்க. லோகநாதம்ன்றது யாரெல்லாம் உலகத்தில் வாழ்வது. மகத்பூதம்ன்றது மகத்னா ஒரு எல்லையே இல்லாத, அளவிடவே முடியாது. மகத்பூதம்ன்றதுக்கு மகத் எல்லை இல்லை, ஒரு அளவே கிடையாது. மகத்பூதம்ன்றதுக்கு அதான் மகத்பூதம்ன்றது ஒரு அளவிடவே முடியாத. பூதம்னா பெருசு, பூதம்ன்றதுக்கே பெருசுன்னு ஒரு அர்த்தம். அதான் அளவிட முடியாத மிகப்பெரியன்னு இருக்கு. மகத்பூதம்ன்றதுக்கு அளவிட முடியாத மிகப்பெரிய. சர்வபூத, சர்வபூதனா முதல்ல உங்களுக்கு லோகநாதம் கீர்த்திவர்த்தனம் சொல்லியோ. லோகநாதம்ன்றது அதான் யாரெல்லாம் உலகத்தில் இருக்காளோ அவள்லாம் அந்த இடத்துல. அடுத்த லோகநாதத்துக்கு வேற மீனிங். கீர்த்திவர்த்தனன்றது, கீர்த்தின்னா உயர்வு. கீர்த்தி வர்த்தனம்னா, வர்த்தனன்றது வர்த்தமானது நீங்க அடையப்படுறது அந்த காலம். நீங்க அந்த அந்த கீர்த்தியை நீங்க அடைவீர்கள், அடையிற காலம் இருக்கு, அதுக்கு பேரு மோட்சம் அடைகிறது அப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு வரிக்கு என்ன அர்த்தம்னா அதை சேர்த்து கடைசியில் சொல்றேன். அடுத்தது லோகநாதம். லோகநாதம்னா எல்லா உலகங்களையும் ஆள்பவர். மகத்பூதன்றது, மகத்துன்றது பெரிய, மகத்துன்றது அளவு, ஒரு லிமிட், அதாவது இன்ஃபினிட்டி, அது மாதிரி மெஷர் பண்ணவே முடியாத. மகத்பூதம்னா மிகப்பெரிய, பெரிய ஒரு சைஸே இல்லாத ரொம்ப பெருசுன்ற அர்த்தம் மகத்பூதம். சர்வபூத பவோத்பவம். சர்வபூத பவன், சர்வபூத பவன்னா, சர்வபூதன்னா அவரே எல்லாத்துலயும் பெரியவராக. சர்வ எல்லாத்துலயும், பூதன்னா பெரியவர், பவன்னா இருக்கிறது. அதான் ஆயுஷ்மான் பவ, ஆயுஷோட நல்ல புத்தியோட இரு. பவன்ற பாருங்க, பவன்றது இருன்னு வாழ்து, அந்த அந்த இரு அப்படின்னு சொல்றது. இங்க சர்வபூத பவன்னா சர்வ எல்லாத்துலயும், பூதன்னா பெரியவராக இருக்கிறவர் அவர் தான். சர்வபூத உத்பவம், சர்வபூத சர்வபூத பவ உத்பவம்னு வரணும். அது சேர்ந்து வர்றதுனால சர்வபூத பவோத்பவம் படிக்கணும். சர்வபூத சர்வபூத பவ உற்சவம் அப்படி வரணும். உற்சவம்ன்றது பல பெரிய மகான்களை உற்பத்தி செய்யுது. உத்பவன் அதான் உத்தனாலேயே அந்த, அதாவது உத்தமர்கள்ன்ற இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல உத்தமர்கள் பெரிய மகான்கள், பெரிய பெரிய மகான்களை உற்பத்தி செய்யறது. ரிஷிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணிக்க பாருங்க, சப்த ரிஷிகளை எல்லாம். அது மாதிரி நம்மளுக்கு கோத்திரத்துக்கு இருக்கிற ரிஷிகளை எல்லாம் எவ்வளவு ரிஷிகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுதான் உத்பவன்றது. அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களையும் ரிஷிகளையும் உற்பத்தி செய்வராகவும் இருக்கிறார். யாருன்னா இந்த இடத்துல மகாவிஷ்ணு. அதுதான் போனதுலயே சொல்லிடுவான், அனாதி நிதனம் விஷ்ணு சொல்றோம் பாருங்க.
அனாதிதனம் விஷ்ணுன்றதுல மகாவிஷ்ணு சொல்லுது. இது அந்த ஸ்லோகம் கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதில் வந்து விஷ்ணுவை சொல்லலை. விஷ்ணுவை சொல்லாத அவரே இப்படியெல்லாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கொண்டு அதை முடிச்சிருக்கார். போன ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி இதுன்றதுனால இதில் மகாவிஷ்ணுன்ற வார்த்தையை சொல்லலை, சொல்லாத மீது எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு நம்ம மொத்தத்தில் இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தோம்னா கன்க்ளூஷன் பார்த்தோம்னா வேதங்களையும் தர்மங்களையும் அறிந்து தினம் தினம் தவறாமல் கடைபிடிப்பவர்கள் உயர்வான நிலையான மோட்சத்தை பெறுவர். அனைத்து உலகங்களையும் ஆள்பவராகவும் அனைத்திலும் அவரே பெரியவராகவும் அவரே பெரிய மகான்களை உற்பத்தி செய்வராகவும் இருக்கிறார். யார் என்ன? மகாவிஷ்ணு. அதைத்தான் இந்த இதில் சொல்கிறார். மகாவிஷ்ணுன்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்ல, போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டதுனால அது வந்து இன்டெரக்டாக இந்த ஸ்லோகத்துக்கு அது வரும். அதனால் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதுதான். தேங்க்யூ.